பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஏஎம் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம செல்வம் பரக்கத் எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கும் இன்னும் அதிகமாக அதை பெருக்கிறதுக்கும் உண்டான துவாவை தான் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லை, இந்த துவாவை நம்ம ஓதுறதுனால செல்வம் பரக்கத் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வம்சம் அதுவும் அதிகரிக்குது. நம்மளுடைய அடுத்தடுத்த வம்சங்கள்லையும் அல்லாஹ் எப்போவுமே பரக்கத் உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல சிறப்பான துவாவை தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி சஹி அல் புகாரியில் பதிவான இந்த ஹதீஸை பற்றி நம்ம பார்க்கலாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு வராங்க. அப்போது அவங்களுடைய அம்மா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ரசூல் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேரிச்சம்பழம் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து அவங்கள கவனிக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் இன்னைக்கு நோன்பு பிடிச்சிட்டேன், நான் இன்னைக்கு நோன்புமா, அதனால் இன்னைக்கு நான் எதுவும் சாப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேசிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் தொழுகிறாங்க அவங்க வீட்டில். அப்போ அவங்க தொழுது முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கும் போது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் அல்லா கிட்ட, யா ரசூல் அல்லா, எனக்காக நான் ஒரு கோரிக்கை உங்ககிட்ட சொல்கிறேன், எனக்காக அதை நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் மகனுக்காக நீங்கள் துவா செய்யணும், என் மகன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்காக நீங்கள் துவா செய்யுங்க, அவங்களுடைய நலனுக்காக அவங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அவருக்காக துவா செய்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம அஹ்ஷிர் மாலஹு வ வலதா வ பாரிக் லஹு ஃபிஹி, யா அல்லாஹ்வே அவர்களுக்கு செல்வத்தையும் அவர்கள் வம்சத்தையும் நீ அதிகப்படுத்தி வைப்பாயாக, அதில் நீ அவர்களுக்கு பரக்கத்தையும் ஏற்படுத்துவாயாக அப்படின்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு துவா செஞ்சாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவே சொல்கிறாங்க, மேற்கொண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்காக அப்படி துவா செஞ்சதுனால நான் அந்த அன்சார் கூட்டத்தில் சொல்லக்கூடிய அளவுக்கு தெரியக்கூடியவர்களாக ஒரு நல்ல செல்வந்தராகவும் அவருடைய வம்சாவளியும் ரொம்ப நல்லா பெருக்கம் பெற்று நல்ல பரக்கத்தோடு வாழ்ந்தாங்க அப்படின்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவே சொல்லியிருக்காங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் அல் புகாரியில் இருக்குது. இந்த துவாவை நம்ம எப்படி ஓதி நம்ம பயன்பெறலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த துவாவை நம்ம எப்படி கேட்கணும் அன்றாடமும் அல்லாஹ் கிட்ட அப்படின்னா, அல்லாஹும்ம அஹ்ஷிர் மாலி வ வலதி வ பாரிக் லீ ஃபீம அஹ்தைதனி, அல்லாஹும்ம அஹ்ஷிர் மாலி வ வலதி வ பாரிக் லீ ஃபீம அஹ்தைதனி, யா அல்லாஹ்வே எங்களுக்கு செல்வத்தையும் வம்சத்தையும் அதிகப்படுத்தி வைப்பாயாக, அதிலிருந்து நீ எங்களுக்கு பரக்கத்தையும் அருள்வாயாக, ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இந்த துவாவை நம்ம தினமும் நம்ம ஓதி அல்லாஹ் கிட்ட துவா கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாருக்கும் பரக்கத்தையும் கொடுத்து நம்மளுடைய வம்சத்தையும் அல்லாஹ் நல்லபடியாக நல்ல முறையில் பெருக்கம் செஞ்சு அல்லாஹ் நம்மளுடைய வம்சத்துக்கும் நிறைய பரக்கத்தை அருளலாம். அதனால நம்ம இதை தொடர்ந்து ஓதலாம். நாம் இதை தினமும் 41 தடவையோ இல்லை 50 தடவையோ இல்லை 100 தடவை கூட நம்ம ஓதலாம். தினமும் இதை ஓதி இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட நம்மளுடைய துவாக்களை கேட்கலாம். நிச்சயமாக அல்லாஹ் நம்ம எல்லாருடைய துவாக்களையும் கபூல் செய்வானாக, ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். நான் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செய்கிறேன், நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.